Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 10th standard NCERT CBSE syllabus chapter 4 quadratic equation. அதுல exercise number 4.2. First sum என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா find the root of the following quadratic equation by factorization. Third subdivisionல கொடுத்திருக்கிறது ரூட்ல வந்திருக்கு. சோ பயந்துராதீங்க. ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் இந்த ரூட் வந்து இந்த 2லோட சேர்த்து இல்லாமல் இந்த ஸ்கொயருக்கு, அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போடாமல் பார்த்து எழுதிக்கோங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் தனியாக எழுதணும், இந்த கோஎஃபிஷியன்ட் தனியாக ரூட்டில் இருக்கிறத பார்த்து எழுதிக்கோங்க. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து ரூட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து கூட உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 மார்க் கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. மல்டிப்ளை பண்ணும்போது √2 × 5√2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5√2 × √2 நமக்கு இங்கே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, √2 × √2 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2 × √2 இஸ் 2. ஆல்ரெடி நம்ம பாலினாமியல்ஸில் பார்க்கும்போதும் பார்த்துருப்போம். ஸோ √2 × √2 இஸ் 2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, √2ன்றது வந்து 2^1/2. இது ஒரு 2^1/2. நமக்கு எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் பார்க்கும்போது a⁻m × a⁻n = a⁻m + n. சரியா, அப்போது 2^12 + ½ வரப்போகுது. ½ + ½ இஸ் 1. அப்போ 2^1 தான் என்னது 2ஆக கிடைக்க போகுது. ஸோ இதுதான் இங்கே நடக்கிற விஷயம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இது 2 ஆயிடுச்சு. சரி, √2 × √2 அப்படின்னா 5√2 × √2. அப்போ √2 √2 ஆயிடுச்சுன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். 5 × 2ன்னு அர்த்தம். அப்போ 5 × 2 இஸ் 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5√2 × 2 இஸ் 10. அப்போ நம்ம கிடைக்கிறது என்னது 10. எது, இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் என்ன கிடைக்கணும், 7 கிடைக்கணும். சரி, என்ன பண்ணால் இங்கே 10 and 7 கிடைக்கணும். அதான் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 7 கிடைக்கணும். ஸோ இதே எடுத்துக்கலாம். 5 + 2 10 வந்துருச்சு. 5 + 2 வந்து 7 வருது. 5 × 2 இஸ் 10 வருது. ஸோ 5 and 2 எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸை மட்டும் இங்கே போட போகிறோம். இங்கே எழுதும்போது இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதுவோமா, x². இதை மட்டும் எடுத்து எழுதும்போது இது நான் இங்கே 2x எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே √2 இருக்குது. இந்த பிரிக்கும் போது இது ஈஸியாக இருக்குன்றதுனால. அண்டு ப்ளஸ் 5x. இதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதலாம். 5xம் சரி 2xம் சரி இங்கே மாற்றி கூட எழுதிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் 5√2 = 0. தென் இங்கேருந்து என்ன எடுக்கலாம், √2 வெளியே எடுக்கலாம் இதில். சரியா, √2 வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா √2x வெளியே எடுக்கிறேன். √2x வெளியே எடுக்கிறேன்னா இங்கே x மட்டும் இருக்கும், இந்த எக்ஸும் வெளியே வந்துருச்சு. ஸோ இங்கே 2ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √2 × √2 தான் 2. அப்போ ஒரு √2 வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு √2 உள்ளே இருக்குமா, ப்ளஸ் √2 கிடைக்குதா. இந்த 2 தான் என்ன ஆயிடுச்சு, இங்கே √2 ஆயிடுச்சு. √2 வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் 5 மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். எடுக்கும்போது என்னது, x + √2 இங்கே கிடைக்குது. ஸோ இதிலிருந்து என்ன வெளியே எடுக்கலாம், x + √2 × இது √2x + 5 = 0. ஸோ நமக்கு இது ஃபேக்டரைசேஷன் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் என்னது, எக்ஸுக்கு உடைய வேல்யூ x + √2 = 0வும் √2x + 5 = 0. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த வேல்யூக்கு x மட்டும்தான் வேணும். ஸோ x = இந்த -√2 +√2 இங்கே போச்சுன்னா -√2. இது √2x = -5 எழுதலாமா. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம், x = -5/√2. ஸோ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். x = -√2, -5/√2 கிடச்சிருக்கு. சரி, இது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மெத்தடில் செக் பண்ணி பார்த்துடலாம். இது என்னது, சம் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் என்ன எழுதுவீங்க, -7 +7 இருந்தால் -7. இது ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணுறது இங்கே எடுத்து எழுதுவீங்களா. எழுதும்போது என்ன இருக்கும், 5√2 × √2 இஸ் 10. இங்கே பார்த்தது தான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் 10. ஓகே, முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதோடைய வேல்யூஸை என்ன பண்ண போகிறீங்க, 10 மட்டும் எடுத்துப்போம். 10 இங்கே கால்குலேட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும். இது ஆட் பண்ணாக்கா 7 வரணும், -7 கிடைக்கணும். அப்போது 5 and 2 தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 2 10. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 5 × 2 10 வந்துடுச்சு, ப்ளஸ் 10 கிடைக்குது. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -5 -2 இஸ் -7 கிடைக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, x² இருக்க கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணுவோம். சரியா, இதால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆல்ரெடி தெரியும், இந்த 2 தான் √2 × √2. இங்கே √2 இருக்குது.
இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ரூட் 2 கேன்சல் ஆகிடுமா, மீதி ஒரு ரூட் 2 மட்டும் இருக்குமா. எழுதும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5/√2, -√2. ஸோ நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் சம்மை போட்டு வைக்காதீங்க, உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயே உங்க டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.